ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் மாதாவரம் ஆட்டுச்சந்தை அருகே காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். வணக்கம் கோகுல், தற்போது எந்தெந்த காவல் ஆய்வாளர்கள் எல்லாம் தற்போது அங்கு ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர்? விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் இன்று அதிகாலை மாதாவரம் பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்துல தற்பொழுது சென்னை வடக்கு கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் சம்பவ இடத்தில் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். சம்பவ இடத்துடைய காட்சிகள் தற்பொழுது வந்திருக்கிறது. அதிகாலை 5:30 மணி அளவுல இந்த என்கவுண்டர் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. மாதாவரம் அருகே ஆட்டுச்சந்தை அருகே போலீஸ் காவல் விசாரணையில் இருந்த ரவுடி திருவேங்கடம் தப்பி ஓட முயன்ற போது கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்துடைய உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நேரடியா காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் சம்பவ இடத்தில் காவல்துறை உயரதிகாரிகளோடு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு குன்றத்தூர் காவல் நிலையத்தில் கொலை வழக்கும், 2015ஆம் ஆண்டு இதே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட செயலராக இருந்த தென்னரசு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளியாக திருவேங்கடம் இருந்திருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேயும் இவர் முக்கியமான குற்றவாளியாக இருந்திருக்கார். நேரடியாக கொலை சம்பவத்திலும் இறங்கி இவரும் கத்தியால் வெட்டியிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல ஆட்டோ ஓட்டுநர் போல ஆம்ஸ்ட்ராங்கை நோட்டமிட்டதும் போலீசாருடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் காவலில் இருந்த ரவுடி திருவேங்கடம் இன்று போலீஸ் காவலில் இருந்து தப்பி ஓட முயன்ற போது இந்த என்கவுண்டர் சம்பவமானது நடந்திருக்கிறது. மோனிஷா, கோகுல், இந்த திருவேங்கடம் ரவுடி காவலர்களிடமிருந்து தப்ப முயன்ற போது எந்த காவலரால் அவர் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்? தனித்தனியாக தனிப்படை போலீசார் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில MKP நகர் துணை உதவி ஆணையர் மற்றும் கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் ரவுடி திருவேங்கடத்திடம் விசாரணை மேற்கொண்ட போது போலீஸ் காவலில் இருந்த ரவுடி திருவேங்கடம் தப்பி ஓட முயன்றிருக்கார். தப்பி ஓட முயன்ற போதுதான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்கிறது. ரவுடி திருவேங்கடத்துடைய பின்னணி என்று பார்த்தால் இவர் மீது கொலை ஏறக்குறைய 3 முதல் 4 கொலை வழக்குகளும், கொலை முயற்சி வழக்குகள், அடிதடி வழக்குகள், வழிப்பறி வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்குடைய நெருங்கிய நண்பராக இருந்த பாம் சரவணனுடைய சகோதரர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட செயலாளராக இருந்த தென்னரசு கொலை வழக்கிலேயும் ரவுடி திருவேங்கடத்துக்கு தொடர்பு இருக்கிறது. அவர்தான் முதல் குற்றவாளியாக இருக்கார். இந்த நிலையில் முக்கியமான கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலையும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. அவரும் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்திருக்கிறார். இந்த நிலையில் ரவுடி திருவேங்கடத்தை இன்று காலையில போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். கோகுல், திருவேங்கடம் என்கவுண்டர் சம்பந்தமாக காவல்துறையினர் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது? தொடர்ந்து 5 நாள் போலீஸ் காவலில் விசாரணையில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில நேற்று இரவு திருவேங்கடத்தை சம்பவ இடத்து, அதாவது பல்வேறு கொலைக்கு தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் பொருட்களை கைப்பற்றுவதற்காக வெளியில் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது திருவேங்கடம் தப்பி ஓடி ஒரு இடத்தில் பதுங்கி இருக்கும் போது அவரை பிடிக்க முயன்ற போது அவர் தாக்கிவிட்டு மீண்டும் தப்பி ஓட முயன்றதாகவும், அந்த அடிப்படையில் காலை 5:30 மணிக்கு என்கவுண்டர் செய்து அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.